வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பலாப்பழத்தில் உள்ள கொட்டையை வச்சு பலாப்பழ கொட்டை சுக்கா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கின பிறகு அடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். நம்ம ஏற்கனவே பலாப்பழ கொட்டையை அவிச்சு வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். இப்படி நல்லா கிண்டி விட்டு அடுத்து தேங்காய், வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து வைக்கணும். நல்லா வறுத்து மசாலாவை அரைக்கணும். அது கூடால பட்டை, கிராம்பு, ஏலம், கசகசா எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வைக்கணும். இது ஏற்கனவே கிண்டி வச்சுருக்க பலாக்கொட்டை கூடால இந்த மசாலாவும் போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா உதிரி உதிரியாக வரும்படியாக நல்லா கிண்டி விடணும். இப்படி நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. இது நல்லா கொஞ்சம் வற்றி வரணும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு வரணும். இப்போ நமக்கு பலாப்பழ கொட்டை சுக்கா